அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 30/12/2025 மார்கழி மாதத்தின் 13ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி. இந்த வருடத்தில் 2 வைகுண்ட ஏகாதசி வந்திருக்கு. முதல் ஏகாதசி மாதத்தின் வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி 10. அடுத்தது 2வது வைகுண்ட ஏகாதசி நாளைய தினம். இந்த நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் நான் பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இந்த வைகுண்ட ஏகாதசி வழிபாடு அப்படிங்கிறது பணம் செய்கிற, செல்வம் செய்கிற, தரித்திரம் நீங்க ரொம்ப முக்கியமானது. அப்படின்னா மோட்ச பதவி கிடைக்க. அப்பா சாமி, நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதும், இந்த ஜென்மத்தில் என்னை போல் கஷ்டங்களை அனுபவித்தவர் யாருமே இல்லை அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வைகுண்ட ஏகாதசி நாளை தவற விடாதீங்க. மோட்ச பதவி அருளக்கூடிய ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களால் எது முடியுமோ, இப்போ நானே ஒரு 10 விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அதில் உங்களுக்கு எது சாத்தியமோ அதை மட்டும் நம்பிக்கையோடு செய்யுங்க போதும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்களது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற பரிகாரங்கள் நிச்சயமாக செய்து கொடுக்கப்படும். பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், வைகுண்ட ஏகாதசி நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுமெனில் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு தாம்பூலத்தட்டு எடுத்துக்கோங்க. அதில் அரிசியை பரப்பிக்கோங்க. 7 வெற்றிலைகள் வைக்கணும். 7 வெற்றிலைகள் வைத்து அந்த 7 வெற்றிலைகளுக்கு மேலே நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த விளக்கை வைக்கணும். பச்சரிசி மாவை ஒரு 1/4 கிலோ மாவு அல்லது ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த சைஸில் விளக்கு பிடிக்க போகிறீங்களோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இது மாவிளக்கு இல்லை, வெறும் பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவை எடுத்து அதில் தண்ணீர் ஊற்றி பிசைந்து நடுவில் ஒரு சின்ன டம்ளர் வச்சோ அல்லது ஒரு நீங்கள் குழிக்கரண்டி வச்சுருப்பீங்களா, குழிக்கரண்டி வச்சு ஒரு துவாரம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு, உங்கள் வீட்டில் வெங்கடாச்சலபதியோட படம் வச்சுருப்பீங்க, இல்லை அப்படின்னா சிலை வச்சுருப்பீங்க, அதன் அருகில் இந்த 7 தீபத்தை ஏற்றணும். நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற விளக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விஷ்ணுவுடைய திருநாமத்தை போட்டுக்கலாம். திருநாமத்தை வரைஞ்சிக்கலாம், சைடில் வரைஞ்சிக்கலாம். அதாவது மஞ்சள் குங்குமத்தை வச்சு வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் டிஸ்பிளேல காட்டியிருக்கேன், இதை மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சி அதில் நீங்கள் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஏற்றுங்க. இந்த 7 விளக்கையும் நீங்கள் சொர்க்கவாசல் கோயிலில் போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி ஏற்றி வைக்கலாம், இல்லை போயிட்டு ஏற்றி வைக்கலாம். இல்லைங்க, சூழ்நிலை நிமித்தமாக என்னால் போக முடியல அப்படிங்கிறவங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி, இந்த 7 விளக்குகளை ஏற்றி நீங்கள் மனதார விஷ்ணு பகவானை வழிபட்டீங்க அப்படின்னா தீராத துன்பம் தீரும், உங்களுக்கு மோட்ச பதவி கிடைக்கும், எப்பேற்பட்ட தரித்திரமும் நிச்சயமாக நீங்கும். அதன் பிறகு இந்த மாவை என்ன செய்யறது? இந்த மாவை ஃபுல்லாக கொண்டு போய் ஓடுற நீரில் போட்டிங்கன்னா மீன்கள் உணவாக எடுத்துக்கும். இல்லை எறும்புகளுக்கு, எங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய மரம் இருக்குங்க அப்படிங்கிறவங்க அதை நீங்கள் எறும்புகளுக்கு உணவாக போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை தவறாமல் வைகுண்ட ஏகாதசி நாளில் செய்யுங்க. நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.